கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவை இதய தெய்வம் மாளிகையில் நடைபெற்றது. இதில் மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர் பிரபாகரன், முன்னாள் துணை மேயர் லீலாவதி உண்ணி, பகுதி கழக செயலாளர்கள் காட்டூர் செல்வராஜ், உலகநாதன், ராஜ்குமார், சாரமேடு சந்திரசேகர், சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுரையின் பேரிலும், முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வீடுதோறும் விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறி ஸ்டாலின் அரசை வீட்டிற்கு அனுப்பும் பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் முனைப்புடன் செயலாற்ற வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் வலியுறுத்தினார். தருமபுரியில் அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். 29, 30 மற்றும் 31 ஆகிய வார்டுகளில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் KP அன்பழகன் MLA, மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து நெசவாளர் நகர் மற்றும் மாவட்ட கட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று அதிமுக சாதனைகளை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டியதுடன் விடியா திமுக ஆட்சியின் 4 ஆண்டு கால அவலங்களை விளக்கிக் கூறியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள், நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். வேலூரில் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். இதில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் V. ராமு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.